எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் நறுக்கி பொடியாக கட் பண்ணினேன். தேங்காய், கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். முதல்ல வாணலியில் எண்ணெயை விட்டு எல்லாத்தையும் வறுத்துப்போம். முதல்ல மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம், வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல விட்ட எண்ணெயே போதும். நல்லா வறுத்தாச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் இங்கே நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு இருக்குது. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். நல்லா வறுத்த உடனே முதல்ல மிளகாயும் உப்பையும் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு தேங்காயை போடணும். இது நல்லா வறுத்தாச்சு. இது தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காயை வறுப்போம். தேங்காய் நல்லா வறுத்துக்கணும், பச்சை வாடை இல்லாமல். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். வேணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய், தாளிக்கிற எண்ணெய். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்தாதான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெயை விட்டு நல்லா அப்படி வறுத்துக்கணும். போதும். இந்த மிளகாயோட உப்பு போட்டு முதல்ல இதை நைஸாக அரைச்சிப்போம். உப்பையும் மிளகாயும் அரைச்சாச்சு. இப்போது பருப்பை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இதை கொஞ்சம் அரைக்கலாம். மிளகாய், உப்பு,
இந்த வறுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ தேங்காயை போடுவோம். வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்ச தேங்காயை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய்க்கு அப்புறம் போட்டோன்னா பருப்பெல்லாம் நல்லா நைஸாக ஆகாது, அதனால் லாஸ்ட்டில் தேங்காயை போடுவோம். இப்போ இதை மிக்சியில் வச்சு அரைச்சிடுவோம். நல்லா அரைச்சாச்சு மிக்சியில். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துருச்சு. பொடி போல் உதிராக வந்துருச்சு. தண்ணியே விட வேண்டாம், தேங்காயிலேயே ஈரப்பதம் இருக்குது, அதனால் அதே இப்படி வந்துடும். நல்லா நீட்டாக இப்படி வந்துடும். தண்ணியே விட வேண்டாம். மிளகா, உப்பு முதல்ல அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு, லாஸ்ட்டில் தேங்காயை அரைச்சி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு பெருங்காயெல்லாம் முதல்ல போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை, ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். 2வது நாள்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நம்மளோட லஞ்சுக்கு அழகாக சாப்பிட்லாம். இது இருந்தால் ஒரு சாம்பாரும் வேண்டாம், ரசமும் வேண்டாம், மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம். இதுவும் சிப்ஸும் வச்சு சாப்பிட்லாம். இது தயிர் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் லஞ்சுக்கு. ஸோ இது மாதிரி அழகாக தேங்காய் அப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிட்டா காலை வேளையில் வீக் டேஸில் லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்காய் பொடி செய்து பாருங்கள். தேங்க்யூ.